ஒரு காலத்தில் மரங்கள் நிழலோடு பேசும் மற்றும் கடிகாரங்கள் பொறுமையுடன் சுற்றும் ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் சாந்திநகர். சாந்திநகரில் எல்லாம் அமைதியாய் அழகாக இருந்தது. ஆனால் அந்த அமைதியான ஊரின் மத்தியில் எப்போது பார்த்தாலும் எல்லோரிடமும் சண்டை போட்டுக்கொண்டு இருந்தவன் ராஜா என்ற ஒரு சிறுவன். ராஜா நேரம் என்பது முக்கியம் என்றால் என்னவென்று ஒருபோதும் புரிந்து கொள்ளாதவன். காலை நேரத்தை தூக்கத்தில் வீணாக்குவான். நண்பர்களுடன் விளையாட வேண்டிய நேரத்தில் தன் வீடியோ விளையாட்டில் மூழ்கியிருப்பான். பள்ளிக்குச் செல்ல வேண்டிய நேரம் வந்தால் உடனே கடிகாரத்தை திருப்பி வைக்க முயற்சிப்பான். நேரம் அவனுக்கு ஒரு விளையாட்டு போலிருந்தது. ஒருநாள் ராஜா தன் வீட்டின் அடுக்குத் தளத்தில் பழைய பெட்டியை திறந்தான். அந்த பெட்டிக்குள் ஒரு மிக பழமையான மரத்தால் செய்யப்பட்ட கடிகாரம் இருந்தது. அதன் ஊசிகள் வித்தியாசமாக தகதகவென விழுந்தன. அதன் மேலே பதக்கம் இருந்தது. அதன் கீழே ஒரு வார்த்தை செதுக்கியிருந்தது, நேரம் ஒரு அற்புதம் என்று. அவன் அதை சுவற்றில் தொங்க வைத்தான். ஆனால் அது இயல்பாகச் சுற்றவில்லை. இரவில் அனைவரும் தூங்கிய பின் அந்த கடிகாரம் தன்னிச்சையாக பின்னோக்கி சுற்றத் தொடங்கியது. அந்த விடியற்காலையில் ராஜா கண்விழிக்கையில் ஒவ்வொரு விஷயமும் வித்தியாசமாக தெரிந்தது. அவரது பிறந்த நாள் மீண்டும் வருவதைப் போல, தனது பழைய விளையாட்டு பொம்மைகள் மீண்டும் புதிதாக மாறிவிடுவது போல, பள்ளியில் நேற்று நடந்த தேர்வு இன்னும் நடக்கவே இல்லாதது போல. ராஜாவுக்கு முதலில் இது ஒரு மாயமயமான விருந்து போல இருந்தது. அவன் முந்தைய தவறுகளை திருத்த முயன்றான். ஆனால் சிறிது நேரத்தில் அவன் உணர்ந்தான், அவன் செய்யும் ஒவ்வொரு முடிவும் நேரத்தை மேலும் மேலும் பின்னோக்கி அழுத்திக் கொண்டு சென்றது. மிக விரைவாகவே அவன் 12 வயது சிறுவனாக இருந்த நிலையில் இருந்து 10, 8, 6 வயதுக்கு திரும்பிக் கொண்டான். அவன் நினைவுகள் மங்க ஆரம்பித்தன. ஒரு நாள் அவன் காலையிலே விழித்தபோது அவன் குழந்தை போன்று அழ ஆரம்பித்தான். ஏனென்றால் அவனுக்கு பேசத் தெரியவில்லை. அப்போதுதான் அந்த பழைய கடிகாரம் ஒரு மாயக் கடிகாரம் என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் அந்த கடிகாரம் அவனுக்கு தன் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்தது. நேரம் என்பது ஒருமுறை போனால் திரும்ப வராது. நேரத்தை மதிக்காதவன் பின்னால் அதனால் பாதிக்கப்படுவான். அவன் சிறிது நேரம் குழந்தை போல இருக்கையில் மாயக் கடிகாரம் தன்னிச்சையாக நின்றது. பின்பு மெல்ல அது முன்னோக்கி சுற்ற ஆரம்பித்தது. அதன் ஒலி மீண்டும் இயல்பாக மாறியது. டிக் 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 டிக். அவன் எழுந்ததும் தற்போது எல்லாம் மாறியிருந்தது. அவன் முன்னால் அந்த கடிகாரம் தங்கமாக மின்னியது. அந்த நாள் முதல் ராஜா நேரத்தை மதிக்கத் தொடங்கினான். காலையிலே அழகாக எழுந்தான். நண்பர்களுடன் நேரத்தை பகிர்ந்தான். தாயாருடன் பேசிய நேரம் அவனுடைய மனதின் புன்சிரிப்பாக மாறியது. அவன் புரிந்து கொண்டான், நேரம் என்பது ஒரு பொக்கிஷம். அதை ஒவ்வொரு கணமும் கவனத்துடன் செலவிட்டு அன்போடு வாழ வேண்டும். அந்த மாயக்கடிகாரம் இன்று யாரிடம் இருக்கிறது என்பதை யாருக்கும் தெரியாது. ஆனால் அதன் ஓசை எங்காவது நம் வாழ்வில் ஒலி கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. நேரத்தை நேசிக்கவும், ஒவ்வொரு நிமிடத்தையும் ரசித்து வாழவும், இரவு நேரத்தில் சுதந்திரமாக சிந்திக்கவும், நேரத்தை நேசிக்கவும் இந்த கதையை கேட்டிருக்கிறீர்கள். இனி நீங்களும் உங்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோசிக்கத் தொடங்குவீர்கள் அல்லவா?